வள்ளி 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 வள்ளியின் கதை. என்னம்மா இது? நல்லா பேசணுந்தா திடுதிப்புன்னு அப்படியே கீழே விழுந்துட்டா. என்னம்மா ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐயோ அம்மா, ஏன் இவ்வளோ பதறீங்க? அட என்னம்மா நீ இப்படி பேசுற? அம்மா, எங்க அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க இப்படி புது புடவை கட்டிக்கின்னு நெகிங்கெல்லாம் போட்டுக்கின்னு வந்திருக்கீங்க இல்லையா? அதை பார்த்ததும் எங்க அத்தைனால தாங்க முடியாம கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? வேணும்னா பாருங்க, டாக்டரை வந்து செக் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போறாங்க. அட என்னம்மா, போம்மா. சரி இருமா, நான் இங்கே வந்தது வள்ளிக்கு தெரியாது. நான் போய் அவளுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க. ஆமாடி, ஆமாம், நீ சொன்னது கரெக்டு தான். நானும் நோட்டீஸ் பண்ணேன். ம், சரி சரி சரிடி, அப்போ நான் வைக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம், சரியா? பாய். இந்த அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே. பசி வேற எடுக்குது. வராங்களா இல்லையா? நாமளே போட்டு சாப்பிடுவோமா? சரி, ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். வரலைன்னா நாமளே சாப்பிடுவோம். அம்மாடி வெண்ணிலா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னம்மா, என்ன ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு வெளியிலேருந்து ஓடி வந்து சந்தோஷமா இருக்கேன்றீங்க. அந்த மாதிரி என்ன விஷயம்? அட என் செல்லம், என் தங்க குட்டி வெண்ணிலா. என்ன கொஞ்ச அளவுக்கு என்னம்மா ஆச்சு? எனக்கும் சொல்லுங்க. அம்மாடி கண்ணே, நீ பேர்ல மட்டும் வெள்ளை நேரம் இல்லைம்மா, உன் மனசும் பால் மாதிரி வெள்ளை தான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு உனக்கு. என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன சொல்றீங்க? நல்ல சம்பந்தம்னு சொல்றீங்க? அப்ப வேற எதனா மாப்பிள்ளைய பார்த்துட்டீங்களா? அட என் பட்டு, நான் வேற எந்த மாப்பிள்ளையும் பார்க்கலம்மா. நீ பார்த்த மாப்பிள்ளை எந்த குடும்பம்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னம்மா, வந்த பிறந்து என்னென்னமோ சொல்றீங்க? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட, நீ வீட்டுக்கு கூட்டின்னு வந்த பையன் வேற யாரும் இல்லைம்மா, அந்த லட்சுமியோட மூத்த பொண்ணு இருக்கா இல்ல, அவளோட புருஷனோட தம்பி தானா. அதுபடி பார்த்தா இந்த தம்பி கூட அந்த குடும்பத்துல ஒருத்தன்தான். என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? அட ஆமாம்மா, இப்பதான் நான் லட்சுமியை பார்க்கலான்னு போனேன். அங்க மாமா மச்சாலாம் உட்காந்துட்டு பேசின்னு இருந்தாங்க. நான் போனா போய் பார்க்கறேன், இந்த பையன் என்ன ஏதுன்னு விசாரிச்சா சொந்தம்னு சொல்றாங்க. சரி, எப்படி என்ன பண்ணி இந்த சம்பந்தத்தை நம்ம ஓகே பண்ணிடணும்னு அவங்க அண்ணன் கிட்ட வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா அவங்க எப்பனா வரேன்னுட்டாங்க. சரி போனா போட்டோம், உங்க அம்மா நம்பர்னா கொடுங்கன்னதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த விஷயத்த முதல்ல உன் காதுல சொல்லிட்டு அப்புறமா போய் நம்பர் வாங்கின்னு வரலான்னு வந்திருக்கம்மா. என்னம்மா, நிஜமாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்போ உங்களுக்கு இந்த சம்பந்தம் டபுள் ஓகேவா? அடே, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசலாம் இரு. ஆனா இந்த விஷயத்த அந்த லட்சுமிக்கு தெரியாம பாத்துக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா அவன் பையன் விஷயத்துல பண்ண மாதிரியே இதுலயும் எதனா ஒரு குட்டியா குழப்பிடுவா. சரியம்மா, நான் அனிதா அண்ணன்யா கூட விளையாடும் போது கூட இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஆமாம்மா, நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா அது நடக்கிற வரைக்கும் கமக்கமா இருக்கணும். சரிம்மா. நான் எங்க இருக்கேன்? சுடுகாட்டுல. ஏய், எவ்வளோ தைரியம்டி உனக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன போய் சுடுகாட்டலன்னு சொல்லுவேன்? அந்த அளவுக்கெல்லாம் ஆசை வச்சுக்காத. உன்னை துரத்தாம நான் போக மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதே தான் உங்களுக்கும். உங்களை துரத்தாம எனக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா, வந்துட்டியாப்பா? வா வா, எதுக்கு வந்த?
இருக்காளா போயிட்டாளான்னு பார்க்கறதுக்கு வந்தியா? ஆ அடடா, என்னம்மா இது? வீடா ஹாஸ்பிட்டலா? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? உடம்புக்கு என்ன பண்ணுது? அட ஏன் டாக்டர் கேட்குறீங்க? என் பையனும் கண்டுக்கிறதில்ல, என் மருமகளும் கண்டுக்கிறதில்ல. ஒரே தலை சுத்து, தலைவலி, வாந்தி, பேதி, கை காலு, கை வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, பல்லு கூட வலி டாக்டர். நான் என்னன்னு சொல்லுவேன்? முட்டி வலி. அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் பேலன்ஸ் விட்டுட்டீங்க. அட ஆமாம் டாக்டர், அதை தான் சொல்கிறது. படித்தவங்க தான். முட்டி வலி டாக்டர், அதுவும் இருக்குது. இது எல்லாத்தையும் வழியெல்லாம் ஓடுற மாதிரி ஒரே ஒரு மாத்திரை கொடுங்க. வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். கொடுத்துருங்க டாக்டர், கொடுத்துருங்க. நாங்கன்னா கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கிறோம். கொடுத்துருங்க. ருக்கு, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா? ஹாஸ்பிட்டல் இது. ம் வந்துடுவாங்களே எங்ககிட்ட. அம்மா, நான் உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனை கேட்கல. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அதுதான் தெரியல டாக்டர். ஒரே வயித்தால போகுது. என்ன ஏதுன்னே தெரியல. ஏன் தெரியாது? என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். என் புருஷன் வாங்கின்னு வந்து எனக்கு கொடுக்குறதெல்லாம் நீ தின்றல்ல, திருடி திருடி தின்றியே. அதனால தான் வயித்தால போகாம பின்ன வேற எங்க இருந்து போகும்? ஏய் என்னடி என்ன? யார பேத்து என்ன நீ பேசுற? என் பையன் வாங்கி வந்தது நான் தின்னுவேன். அது என்னடி என்ன திருடின்ற? ஏய் வாடி போடின்ற வேலையை வச்சுக்காத, அவ்வளோதான் பார்த்துக்க. ஏய் என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? உன்னால முடிஞ்சது பண்ணிக்கொடி. ஓங்குன கை உன் கண்ணத்துக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. என்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோ. போனா போட்டோம் மாமியாவாச்சேன்னு பொறுத்து பொறுத்து போறேன். பொறுமை எல்லாம் மீறிச்சின்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு மெச்சிடுவேன். பாத்தீங்களா டாக்டர், பாத்தீங்களா? உங்க முன்னாடியே இவ எப்படி பேசுறா பாத்தீங்களா? நீங்க இல்லாதப்போ என்ன என்னென்ன சித்திரவதை பண்ணுவா. இதுதான் டாக்டர், இதுதான் எனக்கு பிரச்சனையே. என்னம்மா, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு வயசான அம்மாவை இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா நீங்க? மரியாதையை எங்கிருந்து வெளியே போங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஆமா ருக்கு, போயிடு. நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். மரியாதையா இங்கிருந்து கிளம்பி போ. எங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆமா, இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சே உங்களை கையில பிடிக்க முடியல. இன்னும் நல்ல அம்மா கிடைச்சிட்டு இருந்தா மட்டும் எப்பவும் போல நாமளே போவோம். சரிம்மா, நான் டேப்லெட்ஸ் எழுதி தரேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஆ சரிங்க. நீங்கள் கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. நான் மெடிசின் எல்லாம் எழுதி தந்துடுறேன். சரிங்க டாக்டர், வாங்க போகலாம். என்னடி ஆச்சு? நான் ஒரு நிமிஷம் என்னால் ஒன்றுமே புரியலடி. எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த மாதிரி இவன் மினிக்கின்னு வந்து நின்றுக்கிட்டு தான். இவளுக்கு ஒன்றும் புரியலையா? வயசாயிடுச்சு இல்லையாடி, அப்பப்போ இப்படி தான் பிபி மாத்திரை அது இது நல்லா கொடுக்குறாங்க. எனக்கு யார் வாங்கி தரா? குடிச்சே பல மாதம் ஆகுது. அதுக்கு தான் இப்படி ஆயிடுச்சோ என்னமோ. என்னப்பா இது? இந்த அம்மா இன்னுமே வரல. தம்பி வரத்துக்குள்ள இவங்க கிட்ட நம்பர் கொடுத்துடலான்னு பார்க்குறேன். தம்பி. ஆமாம், வாங்கம்மா. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஓ சரி சரிப்பா. சரிப்பா, நான் உங்கள் அம்மாவோட நம்பர் கேட்டிருந்தேன். அதோ தரேன். இந்தாங்கம்மா. கொடுங்கப்பா. சரிப்பா, அப்போ நான் வரேன். சரிங்கம்மா. அப்புறம் எங்கம்மா வெண்ணிலாவை கூட்டிட்டு வரலையா? இல்லைப்பா, அவள் வீட்டில் இருக்கா. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கப்பா, வீட்டுக்கு வந்து காஃபி கீபி குடிச்சிட்டு வாங்க. என்னமோ நாங்கள் எதிரிங்க மாதிரியே வரமாட்டேன்றீங்க. இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வரேங்க்கா. வீட்டில் எல்லாரையும் கேட்டுதா சொல்லுங்க. சரிப்பா சரிப்பா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஆ ஆ. ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய்.